கல்பனா தத் 1920 ஒரு இளம் பெண் இந்திய சுதந்திரத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தவங்க தான் நம்ம கல்பனா தத் அப்படிங்கிறவங்க. சிட்டகங் ஆயுதப்படை தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கனன்று எழச் செய்தவர் தான் நம்ம கல்பனா தத் அப்படிங்கிறவங்க. சிட்டகங் அப்படிங்கிற அந்த ஆயுத தளம் இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்கு தீவிரம் பாடுபட்டவங்க தான் நம்ம கல்பனா தத் அப்படிங்கிறாங்க. இவங்க அதை அவ்வளோ பெரிய அந்த ஆர்மரி ரைடை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆயுத தளத்தை ஒழிச்சதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் மிகப்பெரிய அளவில் அந்த தேசிய போராட்டம் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கனன்று எழுவதற்கு இவங்க ஒரு முக்கிய காரணமாக இருந்திருந்தாங்க. இவங்களோட பாதையுமே எப்படிப்பட்ட பாதை அப்படின்னா அந்த புரட்சிகர தேசியவாதம் தான் இவங்களோட பாதையுமே. இந்த இந்தியாவில் நிறையா புரட்சி குழுக்கள்லாம் இருந்தது. அது எக்கச்சக்கமாக நம்ம 1908 காலகட்டத்திலேருந்து புரட்சிகர தேசியவாதம்னு இருந்தது. அதில் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், ஒரு குழுவாக இணைஞ்சு ஒரு புரட்சியை உண்டு பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே எல்லாமே ஏதாவது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருந்தது. அந்த தனிப்பட்ட நடவடிக்கை தான். அதுதான் என்னது, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் பாதையை ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் காட்டித்தர வேண்டும். அந்த சிட்டகங் ஆயுதப்படத்தை அழிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. அதன் போக்கில் நம்ம பலர் இறக்க நேரம். அதனால் அத்தகைய உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது என்று ஆனந்தகுப்தாவிடம் 1920 நடுப்பகுதியில் யுகந்தர், அனுசிலான் சமிதி போன்ற புரட்சிகர குழுக்கள் தேக்கமடைந்து விட அவற்றிலிருந்து புதிய குழுக்கள் தோன்றின. ஏன்னா அனுசிலான் சமிதியை நம்ம பார்த்துட்டோம், 1902 காலகட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது போக 1908 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் புது ஆட்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க, புது குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் 1930 காலகட்டத்தில் நம்ம சூர்யாசனோட சிட்டகங் ரைடு, அதுவும் மிகப்பெரிய ஒரு ரைடாக இருந்தது. அப்புறம் அவருடைய குழு இந்திய தேசிய காங்கிரஸின் சிட்டகங் பிரிவுடன் மிக நெருக்கமாக செயல்பட்டது. இவங்க தான் கல்பனா தத் சிட்டகங் ரைடில் நடந்துக்கிட்டாங்க. ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் என்பது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் புதுப்பிக்கிட்ட ஒரு அத்தியாயமே ஆகும். அதாவது HRA இருந்து தான் HSRA அப்படின்னு சொல்லி பின்னால் பெயர் மாற்றப்பட்டது. அப்புறம் இது எல்லாமே இந்த சோசியலிஸ்ட் கருத்துக்களால் முடிஞ்சது. இது நம்ம பகத்சிங் வரும்போது இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் இது எப்போ நடந்தது அப்படின்னா 1930 ஏப்ரல் 18 அன்று இரவில் சிட்டகாங் படைத்தளம் தகர்க்கப்பட்டது. இதுக்கு முக்கிய காரணம் சூர்யாசன் அப்படிங்கிறவர் தான், மிகப்பெரிய ஒரு புரட்சிகர தேசியவாதி. இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் சார்பாக நம்ம காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனோட சார்பாக இவ்வளோ பெரிய ஒரு தாக்கங்கள் ஏற்படுது. இது மாகாணத்தின் பிற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தும் முகமாக ரயில்வே உட்பட அனைத்து தகவல் தொடர்பு வலைப்பின்னல்களையும் துண்டிக்கும் பொருட்டு தந்தி, அலுவலகம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க சூர்யாசன். கடைசியில் அதை இவங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து 1933 காலகட்டத்தில் இவரை சிறையில் போட்டிருந்தாங்க நம்ம சூர்யாசனை. அப்போது புரட்சியாளர் தேசிய கொடியேற்றி வந்தே மாதரம் புரட்சி ஓங்குக போன்ற கோஷங்களை முழங்கி குறிப்பு உணர்த்தினர். இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு அடுத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இது கிராமத்தினர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுறாங்க. இது அந்த மக்களுக்கும் பிரச்சனையாக தான் வருது. இந்த ஆயுதப்படை தாக்குதல் நடத்தினது எப்படி இவ்வளோ பெரிய நம்மளோட கட்டுப்பாடுள்ள இந்த இடத்துல எப்படி ஒரு ஆயுதப்படை தாக்குதல் நடக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பயங்கரமான விசாரணை நடக்குது. அதில் கடைசியில் விசாரணையோட முடிவில் கைது பண்ண நம்ம சூர்யாசன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அதை 3 வருஷம் கழித்து அவர் ஒரு வழியாக கைது பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 1933 கைது பண்ணியிருக்கிறாங்க. 11 மாதம் கழிச்சு 1934 ஜனவரி 12 அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவருக்கும் கம்மியான வயசு தான். கம்மியான வயசுலேயே நம்மளுடைய குடும்பம் அப்படின்லாம் தனித்தனியாக இல்லை, ஒட்டுமொத்த சுதந்திரத்திற்கும் போராடணும் அப்படிங்கிறத அவரோட எண்ணம். கடைசியில் அவர் தூக்கில் போட்டது 1934. இந்த சிட்டகங் தாக்குதலில் ஈடுபட்டவங்க தான் நம்ம கல்பனா தத் அப்படிங்கிறவங்க. சூர்யாசன் அதில் ஈடுபட்டிருக்காரு, கல்பனா தத்தும் அதில் தான் ஈடுபட்டிருக்காங்க. போர் தளவாடம் கிடக்கு தாக்குதலின் போது தப்பித்த இருவர் 1932 ஜூன் 13 அரசு படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்ட போது கொல்லப்பட்டனர். அதே வேளையில் அவர்கள் தல்காட் கிராமத்தில் அரசு படைகளின் தளபதி கேப்டன் கேமரோனை ஒரு ஏழை பிராமண விதவையான சாவித்ரி தேவி என்பாரின் வீட்டில் கொன்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவ்விதவை பெண்மணி அவரது குழந்தைகளுடன் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது அப்பெண்மணிக்கு வேண்டிய அளவு உதவி செய்வதாக தூண்டியும் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கூட காவல்துறையால் பெற முடியவில்லை. படிப்பறிவற்ற ஏழையாயிருந்து தங்கம் போன்ற பொருளுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியும் தாங்கிக் கொள்ள முடிந்தது. கல்பனா தத்தின் சுயசரிதையிலிருந்து, அதாவது கல்பனா தத்தை காட்டி கொடுத்தா நம்ம என்ன வேணால் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் என்னோட உயிரே போனாலும் அதை காட்டி கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. அந்தளவுக்கு சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு போராட்டமாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில்.
அதிரடி செயல்களில் பெண்கள், இப்போ நம்ம கல்பனா தத் மாதிரி ஆட்கள்லாம் ஈடுபடும் போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? நாமளும் அந்த மாதிரி இந்த இந்திய சுதந்திர போரில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர்கள் பலரை பிரதிநிதித்துவப்படுத்த பகத்சிங் போன்றோர் இருக்கின்ற அதே வேளையில் ஆணாதிக்கமிக்க இச்சமூகத்தில் தாய்நாட்டை காப்பதற்காக இளம் பெண்களின் பிரதிநிதியாய் விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி கல்பனாத் போன்றோரும் பங்கேற்றனர். வெறும் செய்திகளை அங்குமிங்கும் எடுத்துச் செல்பவராய் மட்டுமின்றி போரின் போது நேரடி நடவடிக்கைகள் பங்கு பெற்று துப்பாக்கி கொண்டு ஆண்களோடு இணைந்து போராடினர். அதாவது ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலிருந்து இந்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணா ஏதோ ஒரு எடுபடி வேலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி ஏந்தி ஆணுக்கு நிகராக பெண் என போரிட்டு இருக்காங்க நம்ம கல்பனா தத். அதில் முக்கியமான ஒரு போராட்டம் தான் இந்த சிட்டகாங் இயக்கத்தில் இருந்து அந்த சிட்டகாங் ஆர்மரி ஆயுத கிடங்கை தாக்குனது. இதுக்கு தண்டனையாக சூர்யாசனும் கல்பனாத்தும் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டனர், சுமத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டு அதனில் பேரரசுக்கு எதிரான போரை நடத்தியது. கடைசியில் ஒரு வழியாக அவங்களோட சிட்டகாங் இந்த வழக்கத்தை நம்ம என்ன சொல்கிறோம், சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம், சிட்டகாங் ஆர்மரி ரைட் ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த என்னும் தனது நூலில் சிட்டகாங்கின் புரட்சிகர இளைஞர்கள் நம்பிக்கையுடன் போரிட்டதால் வெளியாட்களின் உதவியின்றி கூட அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும் என்று நிரூபித்துள்ளதை நினைவூட்டுகிறார். அந்த அளவுக்கு அந்த போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் புரட்சிகர தீவிரவாதத்தோட போராட்டம் இருந்திருக்குது. இது கிட்டத்தட்ட 1908 1930 காலகட்டம் வரைக்கும் இந்த புரட்சிகர தீவிரமாக தான் இருந்தது. அதற்கப்புறம் தான் 1935 நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்த போது தான் எலெக்ஷனுக்கு அந்த இரட்டை ஆட்சி முறை டயர் சிஸ்டம் அப்படின்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்திய அளவில் 1937 முதலில் தேர்தலில் பங்கேற்று வெற்றியை பெற்றது. அதுவும் 2 வருஷம் தான் நீடிச்சது. அப்புறம் 39 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போரோட முடிவு நம்மளுடைய சுதந்திரத்திற்கான துவக்கமாக இருந்தது. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947, விடுதலை அடைந்த குடியரசானது 1950. இப்படி தான் இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஆங்கிலேயர்கள் வர தொடங்கின காலகட்டத்திலிருந்து 1498 என்னைக்கு போர்த்துகீசியர்கள் வந்தார்களோ அங்கேருந்து 1950 நமது நாடு குடியரசாகிற வரைக்கும் இந்திய தேசிய இயக்கம் தான் இதோட முடிவடைகிறது. நன்றி.